கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. கர்த்தர் உங்க வாழ்க்கையில எப்பத்தா என்று சொல்வாராக. போன வெள்ளிக்கிழமை கேட்டு அவர் சொல்லணும். அது வேற யாரு சொன்னாலும் நடக்காது, அவர் சொல்லணும். அவர் சொல்றதுக்கு தான் உங்களை அவர் பாதையிலேயே இழுத்துட்டு போறார். ஆமென். சிலருக்கு பாருங்க அதெல்லாம் சொல்லாமலே விடுதலை கொடுக்கிறார். ஆனா இந்த எப்பத்தான் என்று சொல்லி ஒரு விடுதலை கொடுக்கும் போது எல்லாரும் அவன் வாழ்க்கையை பார்த்து சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். அதாவது கர்த்தர் இவனுக்கு இதை செஞ்சார் அப்படின்னு ஒரு காரியத்தை சொல்றதுக்கு பதிலா இவன் வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறார். இதை சொல்ற வைக்கிறதுக்கு தான். மற்றவங்களுக்கெல்லாம் உடனே அற்புதம், இவனுக்கு மட்டும் தனியா கூட்டிட்டு போய் காதில் அப்படி விரல வச்சுட்டு அவனை அப்படி பார்த்துட்டு அப்படி பெருமைச்சு விடுறாரு பாருங்க. அவனை பார்த்து பெருமைச்சு விடல. ஆண்டவர் என்ன ஆண்டவர் சும்மாவே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படிதான் தோணும். ஆனா அப்பாவை பார்த்து ஆண்டவர் பெருமைச்சு. அப்போ எந்த அளவுக்கு அந்த பெயினை உள்ள வாங்கியிருப்பா. பெருமூச்சு விட்டுட்டு எப்பத்தா அப்படின்னா அவ்வளவுதான். உடனே அந்த ஒரு டைம் வரப்போகுது. அந்த ஒரு டைம் வரப்போகிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்று மாலையும் கூட்டம் இருக்கிறது. வர முடிந்தவர்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு எல்லா மகிமையும் கனமும் உண்டாவதாக. எப்பத்தா என்கிற பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி பாடி அதன் பிறகு நாம் இந்த நாளுக்கான கர்த்தருடைய செய்தியை கேட்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை. மறுபடியும் சொல்லுங்க. எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே. ஆமென். வானத்திலானாலும் ஆழத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று உம் வாயில் இருந்து கூறப்பட்டாலுடன் திறக்கும். வானத்திலானாலும் அடைப்பட்டதெல்லாம் திறக்கும். ஒரு வார்த்தை ஒன்று. ஆமென். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. ஆமென். ஓ செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் விலகும். எரிகோவானாலும் பர்வதமானாலும் முன்னே தகர்த்து விழும். செங்கடலானாலும் யோர்தானானாலும் உம்மை கண்டாலுடன் க்ளோரி. முன்னே தகர். ஒரே சத்தமா எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவரே, என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. ஆமென். ஆமென். குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டாலுடன் திறக்கும். ஊமையான வாய்கள் மந்தமுள்ள நாவுகள் நீர் சொன்னாலுமை துதிக்கும். குருடான கண்கள் அடைப்பட்ட செவிகள் நீர் தொட்டாலுடன் திறக்கும். ஊமையான வாய்கள். ஆமென். எப்பதா எப்பதா என்று சொல்லி தீரப்பவரே,
என் வாழ்வின் கதவை திறந்திடுமே. ஆமென். பாவ கட்டானாலும் சாப கட்டானாலும் நாமத்தினால் அவிழும். சீரை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால் தீரக்கோ. பாவ கட்டானாலும் சாப கட்டானாலும் இயேசு நாமத்தினால் அவிழும். சீரை கதவானாலும் கல்லறையானாலும் வல்லமையால். சத்தமாய் பாடுவோம். எப்பத்தா என்று சொல்லி தீரப்பவர். ஆமென். glory. எப்பத்தா என்று சொல்லி என் வாழ்வின். ஓ எப்பத்தா எப்பத்தா glory. hallelujah. எப்பத்தா என் வாழ்வின் கதவை. நல்ல கரங்களை தட்டி ஆமென் ஆமென் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென் ஹல்லேலூயா. வேதத்தை எடுத்துக்கொள்ளும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43வது அதிகாரத்தின் 1, 2 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். இப்போதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த தண்ணீர்கள், ஆறுகள், அக்கினி, அக்கினி ஜுவாலை இது வருதுனாலே அங்கே ஒரு மனிதனுடைய கதை முடிய போகிறது என்ற அர்த்தம். ஆமாம், பெருவெள்ளம் வந்தது, இத்தனை மரணம், தீ பிடித்து எரிந்தது, இத்தனை மரணம். இதுதான் உலக செய்தி. ஆனால் மீட்கப்பட்டவன், தெரிந்தெடுக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், நீ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கடக்க வேண்டி வந்தாலும் அது நடுவில் உனக்கு ஒரு வாசல் உண்டாயிருக்கும். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ அக்கினியில் நடக்கும் போது. ஆமென். பார்வோனும் சேனையும் தண்ணீரில் அமிழ்ந்தார்கள். இஸ்ரவேலரோ அதே தண்ணீர்ல கால் நனையாமல் நடந்தார்கள். ஆமென். நேபுகத்நேச்சரின் பலசாலிகள் அக்னியிலே எரிந்து வெந்து அழிந்தே போனார்கள். ஆனால் அதே அக்னியில ஆராதிக்கிறவர்கள் சுற்றி நடந்தார்கள். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் நடக்கிற பாதை கடினமான பாதை, அந்த பாதை இந்த பாதை என்று நீங்களும் சொல்லுகிறீர்கள், உங்களை பார்க்கிறவங்களும் சொல்றாங்க. ஆனா ஒரு சத்தியம் என்ன தெரியுமா? இதே பாதையில வேற யார் நடந்தாலும் அவங்க கதை முடிஞ்சிருக்கும். ஆனால் இன்றும் உங்கள் தீபம் அணையாமல் காக்கிறார் என்றால் கர்த்தர் கொடுக்கிற பிராமிஸ் தான். ஆமென். நீ பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். மீட்கப்பட்டவன் வாழ்க்கையிலே போராட்டங்கள் வரும். ஆனால் அதற்குள்ளே சிக்கி அழிய கர்த்தர் விடமாட்டார். அதை கடந்து முன் செல்லும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வார். அப்படி என்றால் தண்ணீர் அல்லவா உன் வாழ்க்கையில் என்று உலகம் சொல்லும் போது நீங்கள் சொல்லுங்கள், நான் தண்ணீரை கடப்பேன். அக்கினி அல்லவா உன் வாழ்க்கை என்று உலகம் சொல்லும் போது நீங்கள் சொல்லுங்கள், நான் அக்கினியை கடப்பேன். ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம், வெந்து போக வில்லையப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. நல்ல கரங்களை சட்டி ஹல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோம்,
ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா. ஒரே சத்தமா எங்கள் தேவன் நீ. glory glory ஆமென் ஜீசஸ். ராபா மாமா ஹalleluya ஹalleluya ஆமென். தாவீது சொல்லுகிற 138:7 நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நான் துன்பத்தின் நடுவில். ஒரு தேவ பிள்ளைக்கு மட்டுமே இருக்கிற நம்பிக்கை, ஒரு தேவ பிள்ளைக்கு. அதனாலதான் ஆமென், மரணமே உன் கூரெங்கே என்று பவுல் சொல்லுகிறார். எங்க அந்த நம்பிக்கை ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. இந்த மரணத்துக்கு முன்னாக எல்லாருமே சரண்டர் ஆயிருவாங்க. ஆமென். உலகத்துல எத்தனையோ பேர்களை தங்கள் ரோல் மாடலா வைத்து, தங்களுக்கு தெய்வங்களாக வைத்து ஃபாலோ பண்ற எத்தனையோ கோட்டம், எத்தனையோ கோடி ஜனங்கள் உண்டு. ஆனா அவங்க யார் யாரெல்லாம் ரோல் மாடலா அல்லது தெய்வங்களா முன்வைத்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்க அத்தனை பேரும் அதுல பாதி இல்லை, மீதி அனைத்துமே நீங்க பாத்தீங்கன்னா மரணத்துக்கு முன்பதாக தோற்று போனார்கள். ஒரே ஒருத்தர் தான் சொல்றாரு, நான் போயிட்டு 3 நாள்ல வரேன்னா. ஆமென். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு 3 daysல வரேன். ஆமென் ஹalleluya. நம்ம வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு 4 நாள் ஆகுது. ஆமென். கவலைப்படாதே, நான் போயிட்டு வரேன்னா. 3 days கன்வென்ஷன் எங்க? அந்த பாதாளத்துல 3 days கன்வென்ஷன். ஆண்டவர் நாங்களும் வரோம். ஆண்டவர் நீர் எங்க போனாலும் நான் வரேன். போ அதில் இல்லைப்பா, ஒன்றும் தெரியாது, எங்க போறேன்னு தெரியாது. 3 days கன்வென்ஷன். அவர் அங்கதான் கன்வென்ஷன் தான் போயிட்டு வராரு. ஏற்கனவே அடைக்கப்பட்டிருக்கிறாங்கல்ல, ஆபிரகாம் உட்பட அத்தனை பேருக்கும் ப்ரீச் பண்றார், ப்ரொக்ளைம் பண்றார். ஆபிரகாமே ஜெயிச்சுட்டேன், கமான் வா, பரதீசுக்கு வா. ஈசாக்கே நான் ஜெயிச்சுட்டேன், யாக்கோபே நான் ஜெயிச்சுட்டேன், தாவீதே நான் ஜெயிச்சுட்டேன். தாவீது நீ பாடுனல்ல, தாவீதே உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டிருன்னு வா, நீ பாடுனதை உன் வாழ்க்கையாக்கிட்டேன் வா. ஜெயிச்சுட்டார் 3 நாள். ஆமென் ஹல்லேலூயா. கல்லறைக்குள்ள அடைத்து வைத்தார். அப்படிப்பட்ட தேவன், அவரை ஃபாலோ பண்றவன் சொல்றான், நான் துன்பத்தின் நடுவில். இந்த பகல் வேளையில உங்க சிச்சுவேஷன் ஆல்மோஸ்ட் இப்படிதான் இருக்கிறது. ஆனா சொல்ல முடியுமா, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம் செழிப்பான இடத்தில். அந்த டோர் கர்த்தர் எனக்காக ஓபன் பண்ணுகிறார். கர்த்தர் எனக்காக ஓபன் பண்ணுகிறார். செங்கடலை நீர் பிளந்தே செவ்வையான பாதை தந்தீர். எரிகோவின் கோட்டைகளை யோசனை அந்த கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர். அந்த கோலியாத்தின் ஆமென். எல்லாரும் கைகளை தட்டி சத்தமாய் எங்கள் தேவன் நீ. ஆமென். glory. ஆமென். இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகி பயப்படாத, எனக்கு தெரியும் எப்படி நடத்தணும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 91:11-12 உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இன்னைக்குள்ள செய்தியே இதுதான். கர்த்தர் தூதர்கள் அனுப்புவார்.
அது அக்கினியோ சமுத்திரமோ, கர்த்தர் தூதர்களை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென்.